இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? ஊழல் பிடிக்கல, லஞ்சம் பிடிக்கல, கொலை பிடிக்கல, கொள்ளை பிடிக்கல, அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த தீய ஆட்சி முறை பிடிக்கல, சாதிய இழிவு தீண்டாமை பிடிக்கல, பெண்ணிய அடிமைத்தனம் பிடிக்கல, மது பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இதை மாற்றணும் துடிக்கிறோம். யார் செய்வது? யார் மாற்றுவது? நம் ஒவ்வொருவருடைய வேலை என்பதை உணர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். தமிழர் நிலத்தை தமிழர் ஆள்கிற உரிமை இழந்து நிற்கிறார். வந்தவரை எல்லாம் வாழ வைத்தான், சிக்கல் இல்லை. ஆனால் வந்தவரை எல்லாம் ஆள வைத்தான், அதுதான் பிரச்சனை. அதனால என்ன பிரச்சனை? உன் மொழி இல்ல, உன் மொழி இல்ல, உன் காடுகள் இல்ல, உன் ஆறு இல்ல, உன் ஏரி இல்ல, உன் குளம் இல்ல, உன் குட்டை இல்ல, உன் கண்மாய் இல்ல, உன் கரணை இல்ல, உன் தாங்கல் இல்ல, ஏந்தல் இல்ல, எதுவுமே இல்ல. உனக்கு குடிக்க நீர் இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, நடக்க பாதை இல்ல, எரிக்க மின்சாரம் இல்ல, உன் காடுகள் இல்ல, மலைகள் இல்ல, எதுவுமே இல்ல. உனக்கு ரெண்டு தான் இருக்கு, சாதி மதம், வெட்டிக்கிட்டு சத்தா புதைக்க சுடுகாடு. இதை தவிர எதையும் வைக்கல, முடிச்சுட்டான். இப்ப நாம எங்க இருந்து தொடங்கணும்? ஒண்ணுல இருந்து இல்ல, ஒரு புள்ளியில இருந்து தொடங்கணும். தாய்மொழியை மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எனது தாய்மொழி செத்துக் கொண்டிருக்குது. மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. தமிழர் நாட்டில் இல்ல, நாக்கில் இல்ல, ஏட்டில் இல்ல, வீட்டில் இல்ல. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, எந்த இடத்திலும் தாய்மொழி இல்ல, செத்துருச்சு, கொன்னுட்டான். விதை இல்ல, தக்காளி விதை இருக்கா, கத்தரி விதை இருக்கா, வெண்டைக்காய் விதை இருக்கா, சுரக்காய் விதை இருக்கா, பூசணிக்காய் விதை இருக்கா? ஒண்ணு இல்ல. நம்ம நாட்டு மாடு வச்சிருந்தோம். 1970 7 கோடி மாடு இருந்தது. நாட்டு மாடு, காங்கையை, கார்பர்கர், சிவப்பசகி, சாக்கிவார், உப்பளஞ்சேரி, புளியங்குளம், பட்டி மாடு, தேனி மலை மாடு, பருகூர் மாடு, ஓங்கோர், சிந்தி, கிருண், இத்தனை வகை இருக்கு. ஒண்ணு இல்ல. என்ன இருக்கு? ஆறு வச்சிருக்கியா, ஏரி வச்சிருக்கியா, குளம் வச்சிருக்கியா? என்ன இருக்கு உனக்கு? ஆண்டு ஒன்றுக்கு 980 TMC உனக்கு மழை பெய்யுது. 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 TMC உனக்கு தண்ணி கிடைக்குது. நீ 400 TMC தண்ணிக்கு கர்நாடகால கையேந்தி நிக்கிற. காரணம் யாரு? காரணம் என்ன? 722 மில்லிமீட்டர் மழை பெய்யுற கர்நாடகால 980 மில்லிமீட்டர் மழையை பெற நீ எங்க கையேந்தி நிக்கிற? அந்த நீரை சேமிக்கல. ஏன்? நோக்கமற்ற தலைமைக்கு ஆட்சியை கொடுத்துட்டீங்க. இது சென்னை தலைநகர். தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர். தலைநகர்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்ல. கழிவு நீரோட காவா, மழை நீரோட வாய்க்கா இல்ல. எல்லா காசையும் வாய்க்கால போட்டா எங்க உனக்கு வாய்க்கா இருக்கணும்? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி மாநகராட்சி இந்த காவாய், இந்த அடிப்படை கட்டமைப்புக்கு ஒதுக்குது. அந்த பணம் எங்க? அந்த பணம் யார்கிட்ட போகுது? திமுக அதிமுக 2 பேரும் வந்தா நாங்க செய்யறோம், வந்தபோது ஏன் செய்யல? அதுக்கு பதில் இல்ல. நான் சொல்லுவேன், நான் வரல. நான் சொல்றேன், நான் வந்தா என் மக்களுக்கு தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். ஏன்? அறிவு விற்பனைக்கு அல்ல. கல்வி ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நான் போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. கல்வியை கொடுப்பேன். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவை. தொடக்க சுகாதாரம் முதல் உயர்ந்த மருத்துவமனையின் தேசத்தின் மக்களுக்கு அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். நான் சொல்றேன், வந்தா செய்வேன். வந்தா செய்யல, வாரம் செய்கிறேன். நீர் இன்றி அமையாத உலகு. நீர் மனித உயிருக்கான தேவை மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா உயிருக்குமான தேவையா இருக்கு. அந்த தண்ணீரின் தேவையில் நான் தண்ணீரை அடைவேன். கர்நாடகா, கேரளால கையெந்த மாட்டேன். நேற்று கடல்ல நீர், சூரிய வெப்பத்துல நீராவியாவி மேல வந்து குளிர்ந்து தூய குடிநீரை இயற்கை எனக்கு கொட்டுது. வாசல்ல குடிச்சுக்க விட்டுட்டு அடுத்த நாள் கடல்ல விட்டு அயோக்கிய பய 50,000 கோடி செலவழிச்சு கடல் நீரை குடிநீரை சுத்தி இருக்கிறான். கடல் நீரை குடிநீரை தூய குடிநீரை நேற்று வாசல்ல கொட்டிச்சு. அதை சேமிக்க துப்பு இல்ல. 50,000 கோடி அங்க இருக்க பல ஆயிரம் உயிரை கொண்டுட்டு சுற்றுச்சூழல பாதிச்சு கடல் நீரை குடிநீராக்குறது அவனு வேலை. 50,000 கோடிக்கு எத்தனை ஏரி, எத்தனை கரணை, எத்தனை கம்மா, எத்தனை தாங்கல், எத்தனை ஏந்தல், எத்தனை குளம், எத்தனை ஊரணி, எத்தனை குட்டை வைக்கலாம். 50 ஆண்டுகள்ல வெட்டப்பட்ட ஏரி, கட்டப்பட்ட ஆனை, தோண்டப்பட்ட குளம் ஒண்ணு காட்டு பார்ப்போம். ஆனா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு எத்தனை இருக்கு? வந்தால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம். என் விவசாய கடனாளி ஆக்கிறது யார்கிட்ட பதில்? வந்தால் மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். என்னை கடன்காரனா, என்னை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைத்தது யாருடைய ஆட்சி? எவன்டா கட்டி போறான்? செல்போன் கட்டு உண்டா எத்தனை பேர் அங்க இருக்கான்? செல்போன் கட்டு பட்டி கடந்து போராட்டம் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க? செல்வம் இவன் கேட்டான். நான் கேட்டது கல்வி. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். நான் கேட்டது எது? எனக்கு கல்வி, எனக்கு அறிவு.
என் அறிவுக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வு. அதான் நான் கேட்கிறேன். நான் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கு கையெந்த தயாரா இல்ல. கொடுத்து பாரு நாட்டை ஒரு தடவை பாரு எப்படி இருக்கு. இது பூமியின் சொர்க்கமா மாறுதா இல்லையான்னு பாரு. என் மலை இல்ல வித்து தின்ட்டா கல்குவாரி, என் ஆறு இல்ல அள்ளி தின்ட்டா மணல, என் மரங்கள் இல்ல வெட்டி தின்னுட்டீங்க, என் நீர் இல்ல உறிஞ்சி வித்துட்டீங்க, என்ன வச்சிருக்க எனக்கு? என் மலையாளி ஆண்டு வாழ்ந்துட்டீங்க, தெலுங்கர் ஆண்டு வாழ்ந்துட்டீங்க, கன்னடர் ஆண்டு வாழ்ந்துட்டீங்க. ஒரு தடவை தான் பச்சை தமிழ் பிள்ளை இந்த நாட்டு ஆளும் வாழ்ந்துதான் பாருங்களேன் எப்படி இருக்கு வாழ்க்கை. பசி என்கிற வார்த்தையே என் தேசத்தில் இருக்காது தூக்கிடுது. வேலை இல்லைங்கிற சொல்லே இருக்காது. படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. பூமியின் சொர்க்கமா மாற்றுவது. நாங்கள் கேட்டு நிற்பது ஓட்டை அல்ல, நமது இனத்தின் உரிமையை. நாங்கள் கையேந்தி நிற்பது வெறும் வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கையேந்தி நிற்கிறோம். சிங்கப்பூர் ஒரு தீண்டப்படாத நகராக இருந்தது. லீ குவான் யூ என்கிற ஒரு சிந்தனையாளன் தன் தேசத்தை இன்னைக்கு பூமியின் எழில் மிகுந்த நகராக மாற்றி நிற்கிறான். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற என் தமிழ் சமூகத்தை, என் அன்னை தாய் நிலத்தை உலகத்தின் தலை சிறந்த நிலமாக அந்த மண்ணின் பிள்ளைகள் மாற்றி படைப்போம். இதே இந்த கூவா ஆறு அழகிய நதியாக நாம் மாத்தல. என்னை நீங்க திருப்பி திருப்பி இந்த கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு ஓட்ட போடுறன்னு முடிவெட்டேன்னு வச்சுக்க, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு போடு. நீ ஏற்கனவே 50 ஆண்டுகளா என் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் மச்சானும் செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க பிள்ளை என்ன முச்சத்தில் இருந்து கத்தி கிடக்கிறோம். 50 ஆண்டுகளா போட்டு போட்டு என்ன வச்சிருக்கா? எங்களுக்கு என்ன வச்சிருக்கா? படிக்க கல்வி வச்சிருக்கா, நடக்க பாதை இருக்கா, எரிக்க மிச்சம் குடிக்க தண்ணி இருக்கா, என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. மறுபடியும் 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 அதே தவறு செய்யறதா? தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்ச செஞ்சா முட்டாள்தனம். அதன் மாத்திரம் நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான முடிவு. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும். எந்த நம்பிக்கையில், எந்த திமிரில் சீமான் 234 தனியாக போட்டியிடுகிறான்? எந்த நம்பிக்கையில் போடுகிறாய் சீமான்? வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆழம் வைத்த அழகு பார்த்த எனது அருமை பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான். நம்மளுக்கு சீமான் தான் வந்தா நல்லா இருக்கும். என்னுடைய வாக்கு நாம் தமிழருக்கு தான். சீமான் தான் பெஸ்ட் ப்ரோ. பேச முடியாது ப்ரோ, யாராலையும் ஏறி பேசுறாரு. அவருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அவர் கஷ்டப்பட்டு தொண்டை கிழிற அளவு கத்தி பேசிட்டு இருக்காரு. ஓப்பனா சொல்றாரு, ஓட்டு எனக்கு போட்டா போடுங்க, போட்டாட்டி போங்க, நான் எனக்கு சொல்றேன்னு தோன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சீமான் எப்படின்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டுலாம் பேச மாட்டாரு. எல்லாரும் டு பி பிராங்கா தான் பேசுவார். சீமான் வரலாம், நிறைய வாய்ப்பு. எங்க பசங்க கூட நிறைய பேர் சீமான் தான் எங்க காலேஜ் கூட வந்தாரு. அவர் வந்தாருன்னா பரவாயில்ல, பட் அவரும் வர வாய்ப்பு இல்ல. மித்தவங்க எல்லாம் காசு வச்சுட்டு எல்லாம் அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி வராங்க. நான் சீமானுக்கு போடுவேன். சீமான் அவங்க பேசுறது நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா இந்த மாதிரி சொல்லுவாரு. நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சு நிறைய பேர் நல்லா பேசுறாங்க. ஜி பண்றதுன்னு மெயின் பண்ணுவார் நினைக்கிறீங்க, நம்புறீங்களா? பண்ணுவார். சீமான் சார் தான். வைகோ ஆட்சி மாறும்போது கட்சி மாறிட்டே இருக்காரு. சீமான் சார்னா நல்லா ஸ்டேபிளா நிக்கிறாரு அவர் தனியா. திமுக கிடையாது, அதிமுக 2 பேத்துக்குமே கிடையாது. சீமான் போட்டோம். கமல் சீமான் சீமானுங்க சீமான் யோசிக்காம சொல்றீங்களா? இல்ல சீமான் அவர் நல்லா பேசுவாருங்க. நல்ல ஒரு கமலோட கம்பேர் பண்ணும்போது கமல் வருவாரு போவாரு, அது நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அவரை கம்பேர் பண்ணும்போது நம்ம சீமான் பெஸ்ட். பொலிட்டிக்கலா தானே கேக்குறீங்க? பொலிட்டிக்கலானா கண்டிப்பா சீமான் தான். சீமான் ரஜினி அவரு சினி ஃபீல்ட்ல இருந்தாதான் நல்லா இருப்பாரு. இதெல்லாம் அவர் செட் ஆகல. விஜயகாந்த் சீமான் 2 பேர்த்துல யாராவது. சீமானுக்கு போகலாம். சீமான் தனியா நிக்கிறதா நல்லது. தனிச்சு நிக்கிறாரு. அப்ப இப்போ வரைக்கும் தனிச்சு நிக்கிறாரு. சீமானுக்கு போகலாம். மத்தவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி தனின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் சேர்ந்துட்டாங்க. தனிச்சு 40 தொகுதியில டிக்ளேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பா தனிச்சு நிக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம் தான். அவர் இப்ப மத்தவங்க மாதிரி போய் கூட்டம் எல்லாம் அவங்கள பத்தி இதுக்கு முன்னாடி தப்பா பேசிட்டு அப்படியும் போய் சேர்ந்துக்கல. இப்ப அன்பு ராமதாஸ் எல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக அந்த பேச்சு பேசினாங்க, விஜயாந்த் அந்த பேச்சு பேசினாங்க. மறுபடியும் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. எதுக்கு சேர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த டைம்ல எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் மக்களுக்கு இதனால என்ன பயன் இருக்குன்னு இல்ல. எனக்கு இவங்க தான் எல்லாத்துக்கும் போட முடியாதுல்ல. ஓட்டுக்கு ஒன்று தானே போடுங்க. நான் சீமானுக்கு தான் போடும். ஓகே ஜி. ஆனா என்ன சொல்றாங்க, சும்மா தமிழ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. இல்லையா, அவரு கட்சி நாம் தமிழ் கட்சி தானே, அதனால தமிழ் தானே அவரு எல்லாத்தையும் போராடுவாரு. அது சொல்லி அது ஒன்னும் தப்பு சொல்ல முடியாது. அதெல்லாம் சீமானுக்கு போடலாம் பெட்டர். சீமான் இல்ல, இப்ப சீமான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் தனியாவே நின்றேன், அது போதாதா? அதுக்காக மட்டும் இல்ல, கொள்கைக்காக தான். ஏன்னா இப்ப இருக்க அரசியல்வாதிகள்ட்ட யார்ட்டையுமே எந்த ஒரு கொள்கையுமே எனக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்ல. சீமானவர்கள்ட்ட இலவச கல்வி, இலவச மருத்துவம், மது எதுவுமே இருக்காது அவரோட ஆட்சியில. விஜயகாந்த் தனித்து நின்னாருன்னா அவர் தான் என்ன ஓட்டு, அப்படி இல்லைன்னா சீமானுக்கு. இல்ல சீமான், சீமான் தான் பிடிக்கும், அதனால சீமான்.
ஓகேவா அவர் இந்த மாதிரி பண்றது, தனித்து நிக்கிறது, ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறாரோ இல்லையோ சண்டை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான். யங் பொலிட்டீஷியன் கூட சொல்லலாம் மற்ற பொலிட்டீஷியன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அப்புறம் இது வரைக்கும் அதிகமாக ஜெயிச்சதில்லை, இருந்தாலும் அந்த ஹோப்லேயே இருக்காரு. ஒரு அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ரஜினி வந்து சினி ஃபீல்டு அப்படி பார்த்தா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி நல்லா இருக்கு. ஆனா பொலிட்டிஷியன் வரும்போது அவ்வளோ ஒன்றும் பண்ணதில்லை, மக்களுக்கும் ஒன்றும் பேரும் அவ்வளோ இது பண்ணதில்லை. ஆனா சீமான் சார் வந்து எதுக்கேத்தாலும் தமிழ் தான் அப்படி நம்மளுக்காக குரல் கொடுக்குற மாதிரி. அதனால சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு பார்க்கலாம். 2016 எலெக்ஷன்லயுமே பிஜேபியை விட நாம் தமிழர் கட்சி தான் அதிக ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க. ஏன் நம்ம சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது? டிடி வந்து அவ்வளவா பெருசா எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கு. சீமானுக்கும் சொல்ல முடியாது, அவருடைய கொள்கைகளுக்கும் வேணா சொல்றேன். அவர் வந்து எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா தமிழர் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சோ அதனால வந்து தமிழுக்காவதும் அவர் வரணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து கணிப்பை நான் அதான் சொல்றேன். தமிழ்ன்றது நம்மளோட தாய்மொழி தானே, அதையும் அதுல வச்சு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. தமிழ்ன்றது தாய்மொழி, நாமளே முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் இவரெல்லாம் எதுல ஆட்சி பண்ண வராமா? இவரு கமலஹாசன் தமிழ்ல பேசாதானே, அப்ப அவர் எதுல பேசி இது பண்ண வராமா? அப்ப மக்கள் வந்தாலும் இங்கிலீஷ்ல பேசினா மக்களுக்கு புரியுமா? சீமான் தானே. நான் வந்து அவரோட நிறைய இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அப்ப இருந்து கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதனாலவே சீமான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சீமான் தான். எதற்கா அவரோட கொள்கையெல்லாம் அப்படி இருக்கும், நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நல்லா அவர் பேசுற பேச்சை விட அவர் பேசுற கொள்கை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஏழை மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது, யாருக்கும் தெரியாது அவர் பண்றதை பத்தி. நான் ஓட்டு போட்டா சீமான், நான் ஓட்டு போடுவேன் பர்சனலா. மற்றபடி யங்ஸ்டர்ஸ்லாம் தெரியல. நான் சீமானை தான் சொல்லுவேன். ஏன்னா சீமான் தான் ஓரளவுக்கு பார்க்க வெளியே மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அட்ராக்ட் ஆகுறாரு. அதனால சீமானை ரொம்ப பிடிக்கும். செந்தமிழன் சீமான ஒரு கட்சிக்கு தான் சார்பா. அவரோட கட்சியின் கொள்கைகள் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு. யாரு கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து தான் நிற்பேன். அதில் 20% வந்து பெண்களுக்கு, 20% வந்து ஆண்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாயில பேசிக்கிட்டு இருக்க காலத்திலேயே அவர் வந்து அறிவிச்சு அதற்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அவருக்காக சீமான் தான் எனக்கு பெஸ்ட் நான் சொல்லுவேன். சீமான் 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 தான். சீமான் அவர் தைரியமா பேசுவாரு. சீமான் தான் சொல்லுவேன். சீமான் தான். சீமான் அன்புமணில பாத்தீங்கன்னா என்ன ஆக்சுவல் அரசியல் என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. இப்போ ஒரு பிரச்சாரம் மட்டும் தான் வருவாங்க. ஆனா சீமான எல்லா விஷயத்துக்குமே இறங்கி வருவாரு. எனக்கு தெரிஞ்சு சீமான் கமல் பத்தி ஒரு நல்ல மனுஷன், அவர் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் ஜி. கமல் பெருசா இது இல்ல. ஏன்னா விஸ்வரூபம்ல வந்த பிரச்சனை அப்ப நான் இந்தியா விட்டு போறேன் நிறைய பேசினாரு. அதனால அவர்லாம் இல்ல. சீமான் பொறுத்த வரைக்கும் தமிழர். அவர் பேசுற பேச்சு அவர் வந்து நல்லா பேர் சொல்லுவாங்க, உசுப்பேத்தி விடுறாங்க அப்படின்னு. பரவாயில்ல, உசுப்பேத்தி விடுமே, தப்பு இல்லையே. அவர் கரெக்டா தானே கேள்வி கேட்கிறாரு. இப்ப நடந்த இப்ப ரீசெண்டா அட்டாக்க பத்தி கூட அவர் நிறைய இடத்துல நடந்துச்சு. அப்பெல்லாம் வராத தேசப்பற்று இப்ப மட்டும் எதுக்கு வருது? அப்ப எல்லாரும் போராட்டம் பண்ணி கேள்வி கேட்க வேண்டியதானே. அதனால அவர் உசுப்பேத்தி விட தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அவர் வரது சான்சஸ் அவர் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. நோட்டாகலாம் போட்டோம்னா ஓட்டு வேஸ்ட். அப்ப எதுக்கு நம்ம ஓட்டு வாங்கிட்டு நம்ம தானே ஓட்டு போட்டு வர வைக்கிறோம். தேடணும், சரி எவன் நமக்கு பண்ணுவான் அது மாதிரி தேடணும். பண்ணணும்னு நினைச்சதான் எல்லாத்தையும் ஓட்டு போடுறோம். ஆனா பண்றது இல்ல ஓட்டு வந்து அப்புறம். வைகோ சீமானை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சு நல்லா பண்ணுவாரு. அவர் சொல்றதுல கொஞ்சம் கருத்து, அந்த ஒரு லாஜிக் இருக்கும். சீமான் நம்ம நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த லோ கிளாஸ் பீப்புள் தான். அந்த லோ கிளாஸ்டுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சீமான் ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாரு. அதனால சீமான் வந்தா நல்லா இருக்கும். தலைவர் வந்து அவர் வந்து ஆக்டிங். சீமான் வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து சீமானை பத்தி பாத்தீங்கன்னா, சீமான் வந்து ஒரு தமிழர் தான். நம்ம இனத்துல நம்ம கூட பிறந்து வளர்ந்த ஒரு தமிழர். தமிழன் தான் ஆளணும்னு சொல்லி சீமான் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் எப்படி ஒரு ஜாதிக்குள்ள அடைக்க முடியும் நான் கேட்கறேன். அவரை வந்து ஜாதிக்குள்ள கொண்டு வர முடியாதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் இலங்கை தமிழர்கள் அவங்களுக்காக நிறைய பண்றாரு. ஸோ பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுவார். சான்ஸ் சீமானுக்கு ஓட் பண்ணலாம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்காக நிறைய சொல்றாங்க. ஸோ நான் ஓட் பண்றதா இருந்தா மேபி சீமானுக்கு பண்ணுவேன். சீமான். ஆனா ரஜினிகாந்தா சீமானான்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். அவர் தான் என் மொழி, என் இனம் அப்படின்ற பேசுறவரு. தமிழ் பற்று உள்ளவர். அவர் முதல்ல என்கிட்ட கேட்டீங்கன்னா சீமான் தான் சொல்லுவேன். சீமான் கம்பேரிங் டு ரஜினி, சீமான் இஸ் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல சீமான், அவரை பத்தி சொல்லுங்க. அது இருக்கீங்களா? தமிழின தலைவர் அப்படிதான் தோணும். நாம் தமிழர் கட்சி மட்டும் சும்மா சொல்லிட முடியாது. ஏன்னா வந்துட்டு தமிழனுக்காக போராட ஒரே ஆள் அவர் தானே இப்ப இருக்காது நான் நினைக்கிறேன்.